Hello students, CBC class 10 surface area and volumeல previous year questions பார்க்கலாம். First question பாருங்க 1 mark. Ratio of TSA of solid hemisphere. எதுக்கு ரேஷியோ எடுக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. TSA of ஹெமிஸ்பியருக்கும் டிவைடட் பை ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதனால டிவைட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். டு த ஸ்கொயர் ஆஃப் இட் ரேடியஸ். ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ்னால் என்ன? ஆர் ஸ்கொயர் இல்லையா? இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்ன? 3 r ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுங்க. நம்ம ரேஷியோ ஃபார்முலா கேட்டிருக்காங்க, அப்போ எப்படி எழுதணும் ஆன்சர்? 3π/1. ஓகே, செகண்ட் கொஷின் பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு கொடுத்துருக்காங்க. அந்த கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 16 டைம்ஸ் த வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். அதாவது வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 16 டைம்ஸ் த வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆரும், வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆரும்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் ஸ்பியரை V1 எடுத்தாச்சு. வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா என்ன? 4/3πr3. கண்டிப்பாக கேபிட்டல் ஆர் தான் போடணும். காரணம் இங்கே வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரை V2. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2/3πr3. ஓகேவா? இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்மால் ஆர் எடுக்கணும். சரிங்களா? இங்கேயும் நீங்கள் கேபிட்டல் ஆர் எடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். பார்த்து, இங்கே வந்து ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் என்னது? ஸ்மால் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 16 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் ரேடியஸ். புரியுதா பாருங்க? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் தான். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் தான் என்ன எடுத்திருக்கேன்? V1 இஸ் ஈக்குவல் டு 16 டைம்ஸ் அப்படின்னா 16 இன்டூ அப்படின்னு அர்த்தம் இல்லையா? வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? V2. அதான் 16V2 அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ V1க்கு பதிலாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4/3π கேபிட்டல் R3 16 டைம்ஸ் V2ஓட வேல்யூ 2/3π ஸ்மால் R3. ஓகேவா? பை கேன்சல் ஆகிடும். ரைட்டா? டினாமினேட்டர் ஈக்குவல் டு இந்த பக்கம் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 1 இஸ் 4, 4 4s are 16, 4 டேபிளில் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போது ஆர் கியூப் ஈக்குவல் டு 4, ரிமைனிங் 4 இன்ட்டு 2 இருக்குது. 4 2s are 8 ஸ்மால் ஆர் கியூப். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த ஆர் கியூப் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்தது அப்படின்னா ஆர் கியூப் பை ஆர் கியூப் ஈக்குவல் டு 8. பவர் வந்து காமனாக இருக்கும்போது நம்ம எப்படி எழுதிடலாம்? ஆர் பை ஆர் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 8. ரைட்டா? இப்போ இது என்ன பண்ணலாம்? ஆர் பை ஆர் கியூப் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? கியூபிக் ரூட். ஆர் பை ஆரோட கியூபிக் ரூட்டோட வேல்யூ என்ன? 2. ஓகேவா? அப்போது கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆர். தேர்ட் கொஷின் பாருங்கள். ஒரு வெசல், அந்த வெசல் எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஹாலோ ஹெமிஸ்பியர். ஹாலோ ஹெமிஸ்பியர் மேலே ஒரு ஹாலோ சிலிண்டர் இருக்குது. டயாமீட்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர். அந்த வெசலோட டோட்டல் ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர். நம்ம என்ன கேட்குறாங்க? சர்ஃபேஸ் ஏரியா, இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல் அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஷேப்ஸ் இருக்குது, ஹெமிஸ்பியர் அண்டு சிலிண்டர். சரிங்களா? இப்போது கிவனில் பாருங்கள், ஒரு ஹெமிஸ்பியர் மேலே ஒரு சிலிண்டர். ஓகேவா? இதில் டோட்டல் ஹைட் இருந்தது பாருங்கள், டோட்டல் ஹைட் ஆஃப் த வெசல் வந்து 13 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 14 சென்டிமீட்டர். ஓகேவா? ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ரேடியஸ் கண்டுபிடிக்கலாமா? சரிங்களா? ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர். ஹெமிஸ்பியர் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டயாமீட்டர் டிவைடட் பை 2. அப்போ 14 டிவைட் பை 2ங்கிறது 7 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இந்த 7 சென்டிமீட்டருங்கிறது நம்மளுக்கு ரேடியஸ். நம்மளை இதை பொறுத்த வரைக்கும் ஹைட்டும், ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸும் ஹைட்டும் என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இதோட ஹைட்டு, ரேடியஸோட ஹைட்டும் என்னதான்? 7 சென்டிமீட்டர் தான். அப்போது சிலிண்டரோட ஹைட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டோட்டல் ஹைட்டு, இந்த வெசலோட டோட்டல் ஹைட் வந்து 13, ஹெமிஸ்பியரோட ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? 13 மைனஸ் 7. ஓகேவா? 13 மைனஸ் 7 என்னது? 6 சென்டிமீட்டர் தான் என்னது? சிலிண்டரோட ஹைட்டு. ஓகேவா?
ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் அப்படின்னா ஹைட்டும் என்னதான் 7 சென்டிமீட்டர். சிலிண்டரோட ஹைட் என்ன நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் 6 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா. இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இதில் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லும் போது நம்ம யார் யாரோட சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரும் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் வரும்னா கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கணுமா இல்லை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கணுமா அப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற லேயர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பில் இருக்கிறதுல நம்ம பார்க்க போகிறது கிடையாது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இப்போ இது இருக்குல்ல, இப்போ இதான் சிலிண்டர் அப்படின்னா நம்ம கேர்டு சர்ஃபேஸ் இந்த டோட்டலாக இந்த கேர்வில் இருக்க சர்ஃபேஸை பட்டும் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம டாப்பில் இருக்க சர்ஃபேஸ் ஏரியா பாட்டமில் இருக்க ஏரியா எல்லாத்தையும் சேர்த்து பேசுனீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் என்ன சொல்லணும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? இப்போ இங்கே கேட்டிருக்கிறது இன்னர் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம் கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். ஓகேவா? ப்ளஸ் கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெசலோட டோட்டல் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்ன 2 pi r h. Curved surface area of a hemisphere ஃபார்முலா 2 pi r ஸ்கொயர். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட ரேடியஸும் என்னதான் 7 சென்டிமீட்டர் தான். புரியுதுங்களா? ஏன்னா அந்த வெசல் வந்து நம்மளோட ஹெமிஸ்பியர் ஷேப் மேலே சிலிண்டர் இருக்குது. அப்போ ரெண்டு பேரோட ரேடியஸும் என்னவா இருக்கும் சேமாக தான் இருக்கும். ரேடியஸ் என்னது 7 சென்டிமீட்டர். ஓகேவா? அதனால தான் இங்கேயும் ஸ்மாலர் இங்கேயும் ஸ்மாலர்னு சேமாக போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம யாரை காமனாக எடுக்கலான்னு பாருங்கள். இப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட காமனாக எடுத்துருங்க. இங்கேயும் 2 இருக்குது 2 காமன் எடுத்துருங்க. பையை காமன் எடுத்துருங்க. இங்கே ஆர் ஸ்கொயர் ஆரை காமன் எடுத்துருங்க. ஓகேவா? 2 பை ஆரை காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும் ஹெச் ப்ளஸ் ஆர். ஓகேவா? இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 7. ஹைட் என்னது ஹைட் ஆஃப் சிலிண்டர் என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 6 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ ஹெச்சுக்கு பதிலாக 6 + 7. ஓகேவா? 7 7 கேன்சல் பண்ணிட்டேன். 2 இன்ட்டு 22 44. 6 + 7 13. ஓகேவா? அப்போ 44 டைம்ஸ் 13ங்கிறது 572. கிவன் எல்லாம் சென்டிமீட்டர்ல இருந்தது. நம்ம ஏரியாவை என்ன சொல்லணும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த கொஷினோட இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, 4th கொஷின் பாருங்க. சாலிட் டாய் அதோட ஷேப் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ரைட் சர்க்குலர் கோன் மேலே ஒரு ஹெமிஸ்பியர் மேலே ஒரு ரைட் சர்க்குலர் கோன். த ஹைட் ஆஃப் த கோன் இஸ் 2 சென்டிமீட்டர். கோனோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. பேஸோட டயாமீட்டர் வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் த டாய். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோனோட ஹைட்டு மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கோனோட ஹைட் என்னது 2 சென்டிமீட்டர்னு கோனோட ஹைட் மட்டும் கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர். ஓகேவா? டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் 4 சென்டிமீட்டர் அப்படின்னா ரேடியஸ் என்னது 4/2 2 சென்டிமீட்டர். அப்போது இதோட ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வால்யூம் ஆஃப் த டாய். இப்போ வால்யூம் ஆஃப் த டாய்னா இதில் என்னெல்லாம் ஷேப் இருக்குன்னு பாருங்க. வால்யூம் ஆஃப் த டாய் இதில் கோன் ஷேப்பும் இருக்கு ஹெமிஸ்பியர் ஷேப்பும் இருக்கு இல்லையா? அப்போ வால்யூம் ஆஃப் கோன் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த டாய். அதனால ரெண்டு ஷேப்பையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த டாயோட டோட்டல் வால்யூம் கிடைக்கும். ஓகேவா? வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்ன 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2/3 பை ஆர் கியூப். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம காமனாக எடுக்கலாம். பாருங்க டினாமினேட்டில் இருக்க 3 காமனாக இருக்குது. அப்போது 1/3 காமனாக எடுத்துட்டேன். பை காமனாக இருக்குது. இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது ஆர் கியூப் இருக்குது. எதோட பவர் லீஸ்ட்டாக இருக்குது ஆர் ஸ்கொயர். எதோட பவர் லீஸ்ட்டாக இருக்கோ அதை காமன் எடுங்க. ஆர் ஸ்கொயரை காமன் எடுத்தாச்சு. காமனா 1/3 பை ஆர் ஸ்கொயர் எடுத்தால் இங்கே என்ன இருக்கும் ஹெச். இங்கே 2 ஒரு ஆர் டைம்ஸ் அதுதான் 2r. ஓகேவா? இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/3 பைக்கு பதிலாக 22/7. ஆரோட வேல்யூ 2 இல்லையா? ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர் இன்டூ ஹெச். ஹெச்சோட வேல்யூ என்ன ஹைட் ஆஃப் த கோன் என்னது 2 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆரோட வேல்யூ என்ன 2. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல 1/3 22/7 கிராஸ் 2 2s are 4. இங்கே பாருங்கள்
இந்த இடத்துல என்ன ஆகும்னா 2 + 2 × 2 4 ஓகேவா 2 டைம்ஸ் ரேடியஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ரேடியஸோட வேல்யூ 2 2 × 2 4ன்னு போட்டிருக்கேன் ஓகேவா அடுத்த ஸ்டெப்பு 1/3 22/7 into 4 into 2 plus 4 ஓட வேல்யூ என்ன 6 ஓகேவா 3 1 is 3 3 2s are 6 கேன்சல் பண்ணியிருக்கேன் இப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்க 22 into 4 88 88 into 2 176 176 டினாமினேட்டரில் என்ன இருக்குது 7 176 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 25.14 கிவன் எல்லாம் சென்டிமீட்டர்ல இருந்தது வால்யூம் அப்படின்னா என்ன எழுதணும் கியூபிக் யூனிட் ஓகேவா அப்போ ஆன்சர் சென்டிமீட்டர் கியூப்ல போடணும் ஓகே லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம் 2 கியூப்ஸ் ஒவ்வொரு கியூபோட வால்யூம் வந்து 125 சென்டிமீட்டர் கியூப்னு இருக்கு அந்த 2 கியூபையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ண பிறகு அதோட வால்யூம் என்ன இருக்கும் வால்யூம் ஆஃப் கியூபாய்டு எப்படி இருக்கும் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு எப்படி இருக்கும் 2 கொஷின்ஸ் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க இப்போ இந்த இடத்துல ஒரு கியூபாக இருக்கிறப்ப இந்த கியூப் இருக்கும்போது இதோட வால்யூம் தான் என்னது 125 சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் ஆஃப் கியூப் தான் கிவன்ல 125 சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா என்ன சைடு கியூப் ஓகேவா நான் இப்போ இந்த சைடை ஏன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஏ கியூப் ஈக்குவல் டு 125 எப்படி எழுதலாம் 5 கியூப் ஓகேவா அப்போ சைடோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இருக்க 2 கியூப் இது மாதிரி தனித்தனியாக இருக்கு இந்த 2 கியூபையும் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இப்போ கியூபோட சைடை தான் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ ஓகேவா இப்போ இதில் கியூபை பொறுத்த வரைக்கும் லென்த் பிரெத் ஹைட் எல்லாமே என்னது சேம் ஓகேவா இப்போ இந்த இடத்துல இந்த 2 கியூபும் சேரும் போது அது என்ன ஆயிடுது கியூபாய்டு ஆயிடுது ஓகேவா இந்த கியூபாய்டு இப்போ இதுதான் என்னது லென்த் வந்து ஆல்ரெடி நம்ம சைடை வந்து ஏன்னு எடுத்திருந்தோம் இப்போ இது எல்லாமே இது ஏ அப்போ டோட்டல் லென்த்ன்னும் போது லென்த்தை நம்ம என்ன எடுக்கணும் ஏ + ஏ அப்போ ஏ + ஏங்கிறது என்னது 2a ஓகேவா ஏன் இங்கே சேஞ்ச் ஆகுது சைடுன்னு தெரியுதா இப்போ இந்த இடத்துல 2 கியூபை நீங்கள் சேர்த்து வைக்கும் போது லென்த் வந்து இன்னும் டபுள் ஆகிடும் இல்லையா ஆல்ரெடி லென்த் வந்து ஏ அப்போ டபுள் ஆச்சு அப்படின்னா 2 டைம்ஸ் ஏ இல்லை ஏ + ஏ 2a ஓகேவா பிரெத்து ஹைட்டில் எதுவுமே ஆகாது ஏன்னா நீங்கள் கியூப் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஹாரிசாண்டலாக தான் அரேஞ்ச் பண்ணுறீங்க பக்கத்தில் உங்களோட ஐஸ் கியூபை பக்கத்தில் வைக்கிற மாதிரி அப்போது அதோட லென்த்து தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர பிரெத் என்னவாவே தான் இருக்கும் ஏவாவே தான் இருக்கும் ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகாது எப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் அந்த ஐஸ் கியூபை மேலே வச்சுட்டு போனீங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் பிரெத் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் பின்னாடி வெர்டிக்கலாக வச்சுட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும் பிரெத் இன்க்ரீஸ் ஆகும் புரியுதுங்களா இங்கே நம்ம பக்கத்தில் வைக்கிறோம் புரியுதுங்களா ஜாயின் எண்ட் டு எண்ட் அப்போ லென்த் மட்டும் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் லென்த் மட்டும் ஏ + ஏ 2a பிரெத்து ஹைட் எல்லாமே ஏ தான் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வால்யூம் ஆஃப் கியூபாய்டு கண்டுபிடிக்கலாம் வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா என்ன லென்த் இன்ட்டு breadth into height length என்ன 2a breadth a height a multiply பண்ணிங்க அப்படின்னா 2a cube a ஓட வேல்யூ 5 cube ஓட வேல்யூ 125 125 times 2ங்கிறது 250 சென்டிமீட்டர் கியூப் இது என்னது வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஓகேவா அடுத்தது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு surface area of cuboid formula என்ன 2 times length into breadth plus breadth into height plus height into length ஓகேவா 2 substitute பண்ணுங்க length ஓட வேல்யூ என்ன 2a breadth ஓட வேல்யூ a plus breadth ஓட வேல்யூ a height ஓட வேல்யூ a height ஓட வேல்யூ a length ஓட வேல்யூ 2a ஓகேவா multiply பண்ணுங்க 2a into a 2a square a into a square 2a square ஓகேவா 2 times like terms தான் ஆட் பண்ணுங்க like terms எல்லாமே 2a square 2a square எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 times a square ஓகேவா 2 times 5 10 a ஓட வேல்யூ என்ன aன்றது என்னது சைடு aக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க 5 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 25 times 10ங்கிறது 250 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது சர்ஃபேஸ் ஏரியா ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு ஓகே தேங்க்யூ வெல்கம் டு ஆர்த்தி அகாடமி Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.